வித்து பதருடன் சுதந்திரவாளியாயிருக்காது. The seed shall not be heir with the shuck. This message by Brother William Marion Branham was delivered on Thursday morning, April 29, 1965, at Biltmore Hotel in Los Angeles, California, USA. வித்து பதருடன் சுதந்திரவாளியாயிருக்காது. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரான்ஹம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 29 தேதி வியாழக்கிழமை காலையில் அமெரிக்கா கலிபோர்னியா லாஸ் ஆஞ்சலிஸில் உள்ள பில்ட்மோர் உணவு விடுதியில் அளிக்கப்பட்டது. Thank you very much, Brother Demas. And now we're happy to be here this morning and hear all these fine testimonies from these fine people. And now we trust that God will continue to be with us and bless us. சகோதரன் டீமாஸ், உங்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நாங்கள் இந்த காலையில் இங்கு இருப்பதற்கும் இந்த அருமையான ஜனங்களிடத்திலிருந்து இந்த அருமையான எல்லா சாட்சிகளையும் கேட்பதற்கும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது தேவன் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். Now tonight I understand that I'm to speak tonight, the Lord willing, and I asked Brother Shakarian just a few moments ago. I said, "Now don't feel embarrassed. I know we have to get out of here at 11 o'clock, and I just lose all sense of time when I get up here." இப்பொழுது இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் பேச வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் சகோதரன் ஷகாரியானிடம் கேட்டேன். நான் இப்பொழுது சங்கடமாக உணராதீர்கள், நாங்கள் இங்கிருந்து 11 மணிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் அறிவேன். நான் இங்கு வரும்போது எனக்கு நேரத்தை குறித்த உணர்வு போய்விடுகிறது என்றேன். Like all the rest of us do, we feel, they say 2 minutes, 3 minutes, or Brother Smith, you know, that's hard to do in 2 or 3 minutes, and I know how it is, and I feel sorry for each one, but we're in a time age where we're going to eternity, but we're now in time. அது நம்மில் எல்லோருமே அவ்வாறு இருப்பது போல் காணப்படுகிறது. நாம் உணர்கிறோம், அவர்கள் 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அல்லது என்கின்றனர். சகோதரன் ஸ்மித், உங்களுக்கு தெரியும், அதை 2 அல்லது 3 நிமிடங்களில் செய்வது கடினம். அது எப்படி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஒவ்வொருவருக்காகவும் நான் வருந்துகிறேன். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் ஒரு கால நேரத்தில் இருக்கிறோம். நாம் நித்தியத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இப்பொழுது சரியான நேரத்தில் இருக்கிறோம். And I said, Brother Demas, just a little before time, don't feel embarrassed. Just pull me on the coat and I'll know that it's time to stop. If I don't get finished, I'll finish tonight. So I do. Well, I have a new text for tonight. மேலும் நான் சகோதரன் டீமாஸ், சற்று முன்னர் தர்ம சங்கடமாக உணராதீர்கள், அந்த கோட்டை எனக்கு இழுத்து விடுங்கள், நிறுத்த வேண்டிய நேரம் இது என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று கூறினேன். இப்பொழுது நான் முடிக்கவில்லை என்றால் நான் இன்றிரவே முடித்து விடுவேன். எனவே நான் அவ்வாறு கூறினால் பாருங்கள், இன்றிரவிற்கான ஒரு புதிய பாடப்பொருளை நான் வைத்திருக்கிறேன். Now, just before we open the book, let us speak to the author with our heads bowed. இப்பொழுது நாம் புத்தகத்தை திறப்பதற்கு முன்பு நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நாம் ஆக்கியோரிடத்தில் பேசுவோமாக. Dear Heavenly Father, we thank Thee this morning for this gathering, for what we've already heard. If we should just pass the benediction now, Lord, we'd feel it had been good to be here. அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறவைகளுக்காக இந்த காலையில் இந்த கூட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கடந்து செல்ல வேண்டுமானால் இங்கே இருப்பது நன்றாயிருந்தது என்பதை நாங்கள் உணர்வோம். So I pray that you'll continue, if it's good in your sight, and continue to be with us and help us. And now we gather ourselves around the Word. எனவே இது உம்முடைய பார்வையில் நல்லதாக இருக்குமானால் நீர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் வார்த்தையின் பேரில் ஒன்று கூடுகிறோம். As we have gathered around the fellowship of each other, hearing the testimonies of what you have done for us. Now let us go back in the Word and find where all this comes from. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கூடி ஐக்கியம் கொண்டிருக்கையில் நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர் என்பதை குறித்த சாட்சிகளை கேட்டு இப்பொழுது நாங்கள் வார்த்தைக்கு திரும்பி சென்று இவை அனைத்தும் எங்கிருந்து வருகிறது என்று கண்டறிவோமாக. Then that will be a confirmation of what we're feeling and seeing taking place today. Grant these things in Jesus Christ's name. Amen. அப்படியானால் இன்றைக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அதை காண்கிறோமா மற்றும் உணர்கிறோமா என்பதை குறித்த ஒரு உறுதிப்படுத்தலாய் அது இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை அருளும். ஆமென். Now, as his servant, I'm obligated to a message. And I've sometimes been very much misunderstood in times past, and perhaps will always.
இப்பொழுது அவருடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் ஒரு செய்தியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சில சமயங்களில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் ஒருவேளை எப்பொழுதுமே அவ்வாறு இருக்கலாம். But I don't say things sometimes to be different. I say them to be honest. And I like to say what I think is right. ஆனால் நான் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறதில்லை. நான் அவைகளை நேர்மையா இருக்கும்படி கூறுகிறேன். நான் சரியென்று கருதுவதை கூற விரும்புகிறேன். Everybody has a right to those things, to express his own opinion. That's why I'm among you. ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்த அந்த காரியங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. அதனால்தான் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். And Brother Shakarian is speaking about the prayer cards and the prayer lines of seeing what the Holy Spirit. Now he didn't say that about me. That's about the Holy Spirit because I couldn't do those things. சகோதரன் ஷகாரியன் ஜெப வரிசைகளில் ஜெப அட்டைகளை குறித்து பேசி பரிசுத்த ஆவியானவர் என்னவென்று பார்க்கிறார் என்பதையும், இப்பொழுது அவர் என்னை குறித்து அவ்வாறு கூறவில்லை, அது பரிசுத்த ஆவியை குறித்ததாய் உள்ளது, ஏனென்றால் என்னால் அந்த காரியங்களை செய்ய முடியவில்லை. Anyone knows that. I couldn't do that. But that's the minor side, what you see here. You should be out in other place and watch how he foretells things and things that will happen. These are just, you're the one who does that. You're the one who believes God. என்னால் செய்ய முடியாது என்பதை எவரும் அறிவர். ஆனால் நீங்கள் இங்கே காண்பது என்னவோ அதுவே சிறிய பக்கமாய் உள்ளது. நீங்கள் வேறொரு இடத்தில் இருக்க வேண்டும். அவர் எப்படி காரியங்களை முன்னறிவிக்கிறார் என்பதை கவனியுங்கள். காரியங்கள் சம்பவிக்கும். நீங்கள் அதை செய்கிறவர் நீங்கள்தான். நீங்களே தேவனை விசுவாசிக்கிறவராயிருக்கிறீர்கள். And then if you don't believe God, remember, he tells you so right here at the platform. And if you're in sin, he tells you so. And the things that you've done and ought not have done, he tells you so. மேலும் நீங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர் இங்கே மேடையின் மேல் உங்களிடம் அவண்ணமாக சொல்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பாவத்தில் இருந்தால் அவர் அவண்ணமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் செய்திருக்கிறவைகளை செய்திருக்க கூடாது என்று அவர் உங்களுக்கு அவண்ணமாய் சொல்கிறார். It just isn't only what they put on the prayer card. They could put on the prayer card, they wouldn't say on there, there's a sinner, this woman is living with the wrong husband or so forth, and they won't put that on the prayer card, but the Holy Spirit gets that anyhow. அது அவர்கள் ஜெப அட்டையில் என்ன எழுதுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல. அவர்கள் தங்களுடைய ஜெப அட்டையில் அங்கே அவர்கள் ஒரு பாவி மற்றும் இந்த ஸ்திரீ தவறான கணவனுடன் வாழ்கிறாள் அல்லது அதுபோன்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அதை ஒரு ஜெப அட்டையில் எழுத மாட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை எப்படியும் கூறுகிறார். பாருங்கள். And so it's then in out how the supernatural part, friends. பார்த்தீர்களா? அதனால் அது பிறகு எப்படி நண்பர்களே, அது இயற்கைக்கு மேம்பட்ட பாகமாகும். And I say this honorably because there's not many of us here this morning, just a small group. It amazes me too. It makes me so nervous. I just feel like screaming sometimes. நான் இதை கனத்துடன் கூறுகிறேன். ஏனென்றால் இந்த காலையில் இங்கே நம்மில் அநேகர் இல்லை. ஒரு சிறு குழுவே உள்ளது. அது என்னை மிகவும் பதற்றமடைய செய்யும் அளவிற்கு அது என்னை வியப்படைய செய்கிறது. நான் சில சமயங்களில் கூச்சலிடுவது போன்று உணர்கிறேன். And when I sit down to a spot on the mountainside or spend a great deal of time there receiving from God, come down and give out to the people what he gave to me. நான் மலைப்பகுதியில் ஒரு இடத்தில் அமர்ந்து அங்கே நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இறங்கி வந்து அவர் எனக்கு அளித்ததை ஜனங்களுக்கு அளிக்கும்படியாக அங்கே அதிக நேரத்தை செலவிடுகிறேன். And I don't want to be different from people, but yet to be honest, I've got to be honest with God, see, to a message. நான் ஜனங்களில் இருந்து வித்தியாசமாய் இருக்க விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு செய்திக்கு பாருங்கள் தேவனோடு நேர்மையாய் இருக்க வேண்டும். And now we're Lord willing, we're fixing to leave right away for an overseas tour just in a few days. And if that be the will of the Lord, I certainly solicit your prayers. இப்பொழுது நாங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்காக உடனே புறப்பட தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். அது கர்த்தருக்கு சித்தமானால் நலமாயிருக்கும். நான் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபங்களை வேண்டுகிறேன். You're so nice, I get to talking, I just forget all about time like the rest of us. But to Brother Shakarian, these fine ministers here at the platform and out there, all you friends to Jesus Christ. நீங்கள் மிகவும் அருமையானவர்கள். நான் பேசிக் கொண்டிருக்கையில் நம்மைப் போலவே நான் முழுவதும் நேரத்தை குறித்தே மறந்துவிட்டேன். ஆனால் சகோதரன் ஷகாரியானுக்கும் இங்கே மேடையில் உள்ள இந்த அருமையான ஊழியக்காரர்களுக்கும் அங்கே வெளியேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்களாகி உங்கள் எல்லோருக்கும் I salute you in his name as a
a fellow kinsman with you by the cross to God, being brothers and sisters. அவருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சிலுவையின் மூலம் தேவனுக்கு ஒரு சக இனத்தின் இனத்தானாக சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். I want to turn this morning into Scripture, over in the book of Galatians, the Lord willing. I wish to read a Scripture. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காலையில் நான் வேத வாக்கியத்திற்கு கலாத்தியர் புத்தகத்தை திருப்ப விரும்புகிறேன். நான் ஒரு வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். Last night, hearing the message that went forth from our ministering brother here at the platform, he spoke in tongues. Bradison, Brother Bradison, a very fine man. இப்பொழுது நேற்றிரவு இங்கே மேடையில் இருந்த நம்முடைய ஊழியக்கார சகோதரனிடமிருந்து புறப்பட்டு சென்ற செய்தியை கேட்டோம். அவர் அந்நிய பாஷைகளில் பேசினார். பிரேடசன், சகோதரன் பிரேட்சன் ஒரு மிக அருமையான மனிதன். To see this with my illiteracy and education, my lack of understanding by words, and then knowing the message to be true. இதை என்னுடைய கல்வியறிவு மற்றும் கல்வியறிவின்மையினாலும் என்னுடைய வார்த்தைகளினால் ஏற்படும் புரிந்து கொள்ளாமையினால் புரிந்து கொள்ளும்படிக்கு செய்தி உண்மை என்று அறிந்து And see such man as was on that panel the other night standing there with that can meet that intellectual type. They might not be able to do what the Lord's called me to do. I can't do what the Lord's called them to do. அன்றொரு இரவு அந்த குழுவில் இருந்தவர்களும் அந்த அறிவாற்றல் கொண்ட மாதிரியை சந்திக்கக்கூடியவர்களும் அங்கே நின்று கொண்டிருந்தனர். கர்த்தர் என்னை செய்யும்படி அழைத்திருக்கிறதை அவர்களால் செய்ய முடியாதிருக்கலாம். கர்த்தர் அவர்களை செய்யும்படி அழைத்திருக்கிறதை என்னால் செய்ய முடியாது. But us working together, I'm sure we can get the message over if we stay before God. ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து கிரியை செய்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக தரித்திருந்தால் நம்மால் செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். And when he gave a testimony here last night and the Holy Spirit spoke in tongues and someone out in the audience, I always know to reverence that. நேற்று இரவு அவர் இங்கே ஒரு சாட்சியை கொடுத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளில் பேசினார். மேலும் கூட்டத்தில் வெளியே யாரோ ஒருவர், நான் அதை எப்பொழுதும் பயபக்தியோடு அறிந்திருக்கிறேன். Because I understand by the Bible that's the Spirit of God bringing something to us. And he said it spoke of the latter rain, former rain and latter rain. And that brings me to a thought. காரணம், தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார் என்பதை வேதத்தின் மூலம் நான் புரிந்து கொள்ளுகிறேன். அவர் பின்மாறி முன்மாறி பின்மாறியை குறித்து பேசினார். அது என்னை ஒரு சிந்தனைக்கு கொண்டு வருகிறது. Brother Bonham had just given me a little package with some checks on it. Said this is a love offering from the people. They should not have done that. See, I didn't come here for that purpose. அந்த சகோதரன் பான்ஹாம் என்னிடம் சில காசோலைகளை கொண்ட ஒரு சிறு பொதியை கொடுத்துவிட்டு, இது ஜனங்களிடத்திலிருந்து பெற்ற ஒரு அன்பின் காணிக்கை என்றார். இப்பொழுது அவர்கள் அதை செய்திருக்க கூடாது. பாருங்கள், நான் அந்த நோக்கத்திற்காக இங்கு வரவில்லை. But they gave it to me, and of course there's no way of giving it back. And I'm going to take it, if the Lord willing, and try to put it on my expenses going overseas. ஆனால் அவர்கள் அதை என்னிடத்தில் கொடுத்தனர். மேலும் நிச்சயமாகவே அதை திரும்ப கொடுப்பதற்கு வழியே இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்லுகிற என்னுடைய செலவுகளின் பேரில் அதை செலவு செய்ய முயற்சிப்பேன். Because I'm not sponsored, no means where I'm going. ஏனென்றால் நான் எங்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு எந்த வழியிலும் எனக்கு நிதி உதவி அளிக்கப்படவில்லை. It's kind of a secret because the churches won't let me in. And I'm going in as a hunter because it's on my Lord. The Lord has put it on my heart to do it. And I have to go in kind of under disguisement. அது ஒரு விதமான ரகசியம். ஏனென்றால் சபைகள் என்னை உள்ளே அனுமதிக்காது. நான் ஒரு வேட்டைக்காரனாக உள்ளே செல்லப் போகிறேன். ஏனென்றால் அது என்னுடைய கர்த்தர் பேரில் உள்ளது. கர்த்தர் அதை செய்யும்படி அதை என் இருதயத்தில் வைத்திருக்கிறார். மேலும் நான் ஒரு விதமான மாறுவேடத்தில் செல்ல வேண்டியதாக உள்ளது. பார்த்தீர்களா? So they have a little funny ideas there that each one wants me to sign a card that I'll agree with them on what they believe and say this other group is wrong. எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் நான் ஒரு அட்டையில் கையொப்பமிட வேண்டும் என்ற ஒரு சிறு வினோதமான கருத்துக்களை அங்கே வைத்துள்ளனர். அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்பதன் பேரில் நான் அவர்களோடு ஒத்துப்போய் இந்த மற்ற குழுவினர் தவறென்று கூறுவேன் என்றும், and this group says they'll bring me in if I say this group is wrong. See, but I don't like that. See, we are. இந்த குழு தவறு என்று நான் கூறினால்
அவர்கள் என்னை உள்ளே கொண்டு வருவார்கள் என்று இந்த குழு கூறுகிறது. பார்த்தீர்களா? ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. பாருங்கள், I would always try to stand between the people, outside of the organizations and their differences, and call to what it seemed like the Spirit of God was saying through the brethren here this morning. நான் எப்பொழுதும் ஜனங்களுக்கு இடையேயும் ஸ்தாபனங்களுக்கும் மற்றும் அவர்களுடைய வேறுபாடுகளுக்கும் வெளியேயும் நிற்க முயற்சித்துள்ளேன். தேவனுடைய ஆவியானவர் இந்த காலையில் இங்குள்ள சகோதரர்கள் மூலமாக கூறிக்கொண்டிருந்தது போலவே தோன்றியதை, That we are not a denomination, we are children of a family. There's not no Branham denomination, it's a Branham family, and we all don't join that family, we're born in that family. And so that's what I'm trying to represent, the best that I know how. அதாவது நாம் ஒரு ஸ்தாபனம் அல்ல என்று அழைக்கிறேன். நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது அங்கே பிரென்னாம் ஸ்தாபனம் இல்லை, ஒரு பிரென்னாம் குடும்பம் உண்டு. நாங்கள் எல்லோரும் அந்த குடும்பத்தில் சேரவில்லை, நாங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். எனவே அது எப்படி என்று எனக்கு தெரிந்த மிக சிறந்த முறையில் நான் அதைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். Now in Galatians 4:27 to 31, I believe I have marked down here. I'd like to read this for text. இப்பொழுது கலாத்தியர் 4:27 31 உள்ள வசனங்களை நான் இங்கு குறித்து வைத்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். நான் இதை ஒரு பொருளுக்காக வாசிக்க விரும்புகிறேன். For it is written, Rejoice thou barren that bearest not, break forth and cry thou that travailest not. For the desolate has more children than she that has an husband. அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவனை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. Now we, brethren, as Isaac was of the children of the promise. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குதத்துக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். But as then he that was born after the flesh persecuted him that was born after the Spirit, even so is it now. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. Nevertheless, what saith the Scripture? Cast out the bondswoman and her son, for the son of the bondswoman shall not be heir with the son of the free woman. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுவாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. So then, brethren, we are not children of the bondswoman, but of the free. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. May the Lord add his blessings now to his precious word. கர்த்தர் தம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தையோடு இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. I have a few last night jotting down a few things. It used to be when I just had one meeting a week somewhere, I could remember those scriptures just as plain in my mind. நான் நேற்றிரவு ஒரு சில காரியங்களை குறித்துக் கொண்டேன். அது எங்காவது வழக்கமாக வாரத்திற்கு ஒரு கூட்டம் நடத்தும் போது என்னால் அந்த வேத வாக்கியங்களை என் மனதில் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தது. But now after as I say a little jokey way, I don't mean to be joking here at this platform, but after passing 25 the second time, I don't remember like it used to. ஆனால் இப்பொழுது நான் ஒரு சிறு வேடிக்கையான வழியில் கூறுகிறேன். நான் இங்கே இந்த மேடையில் கேலியாக பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று பொறுப்படுத்தி கூறவில்லை. ஆனால் 25 வயதை கடந்த பிறகு இரண்டாம் முறை எனக்கு முன்பிருந்தது போல எனக்கு ஞாபகம் இல்லை. There's a lot of miles on this old Ford, and so I don't remember it. But as long as I can move, I want to give every move to the glory of Him that saved me. அங்கே நிறைய இந்த பழைய ஃபோர்ட் கார் நிறைய மைல்கள் ஓடி இருந்தன. எனவே எனக்கு அது நினைவில் இல்லை. ஆனால் என்னால் அசைய முடிந்த வரையில் ஒவ்வொரு அசைவையும் என்னை ரட்சித்த அவருடைய மகிமைக்கென்று கொடுக்க விரும்புகிறேன். Now, seeing them this morning, watching, maybe this seems strange, and maybe to an intellectual mind it might be altogether mixed up. இப்பொழுது நான் இன்று காலையில் பார்த்து கவனிக்கிறேன். இது ஒருவேளை வினோதமாக தென்படலாம். ஒருவேளை அறிவாற்றல் கொண்ட சிந்தைக்கு இது முற்றிலும் குழப்பமாயிருக்கலாம். But it's complementary to the thing that I'm called for. Even every little thing is a sign to me. I watch it, see how it moves. That's how I get my message sometimes. It's to watch and see the way the Spirit moves and see what this one says, that one says. ஆனால் அது நான் அழைக்கப்பட்டிருக்கிற காரியத்திற்கு பாராட்டுக்குரியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு சிறு காரியமும் கூட எனக்கு ஒரு அடையாளமாய் உள்ளது. நான் அதை கவனிக்கிறேன். அது எப்படி அசைகிறது என்று பார்க்கிறேன்.
அவ்விதமாகவே நான் சில சமயங்களில் என்னுடைய செய்தியை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆவியானவர் அசையும் விதத்தை பார்த்து கவனிக்க வேண்டும். இந்த ஒன்று என்ன கூறுகிறது என்றும் அந்த ஒன்று என்ன கூறுகிறது என்றும் பார்க்க வேண்டும். And you've noticed me many times before a healing service, standing on a platform or sitting back watching. I'm feeling the spirit weights are moving, and already know what's the matter with that person sitting there. See, over here. See, you catch it even before you go to the platform. ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்கு முன்பாக அநேக முறைகள் என்னை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். அங்கே மேடையின் மேல் நின்று கொண்டு அல்லது பின்னால் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆவியை அது அசைவாடிக் கொண்டிருக்கிற விதத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கே அமர்ந்துள்ள நபரோடுள்ள காரியம் என்னவென்பதை நான் ஏற்கனவே அறிவேன். பார்த்தீர்களா? அதை அங்கே பார்க்கிறீர்கள். எங்கே பார்க்கிறீர்கள்? பாருங்கள். நீங்கள் மேடைக்கு செல்வதற்கு முன்பே நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். Sometimes before come to the meeting, sometimes before even coming over here, like to California, I'll sit down with those who are with me. Say there'll be a certain thing happen. This will take place here, and this will be down here. It'll go over this way. See, because it's in the Spirit of God. சில சமயங்களில் நான் கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு, சில சமயங்களில் இங்கே கலிபோர்னியாவுக்கு வருவதற்கு முன்பு, நான் என்னோடு இருப்பவர்களோடு அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும், இது இங்கே சம்பவிக்கும், இது இங்கே சம்பவிக்கும், அது இந்த வழியாய் கடந்து செல்லும் என்று கூறுகிறேன். பாருங்கள், ஏனென்றால் அது தேவனுடைய ஆவியில் உள்ளது. He knowed all things from the beginning. See? And so he is the eternal one. அவர் ஆதி முதல் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். பாருங்கள், எனவே அவர் நித்தியமானவராய் இருக்கிறார். And then notice this morning Brother Jewel Rose, a very precious friend and brother to all of us, how that he got up and read that Psalms. Look how that dovetail in. Like he said, I want to see what kind of a seed that's hanging on you. அதன் பின்னர் கவனியுங்கள். இந்த காலையில் சகோதரன் ஜூவல் ரோஸ் நம் எல்லோருக்கும் மிகவும் விலையேறப்பெற்ற நண்பரும் சகோதரனுமாயிருக்கிறார். எப்படியாய் அவர் எழுந்து அந்த சங்கீதங்களை வாசித்தார். உங்களில் எந்த விதமான ஒரு வித்து தரித்திருக்கிறது என்பதை நான் காண விரும்புகிறேன் என்று அவர் கூறினது போன்று அது எப்படி பொருந்துகிறது என்று பாருங்கள். Last night the Spirit spoke and said about the latter rain, former and latter rain both being poured out in the last days. And this morning the seed that's hanging on you. நேற்றிரவு ஆவியானவர் பேசி பின்மாரியும் முன்மாரி பின்மாரியும் கடைசி நாட்களில் இரண்டுமே பெய்து கொண்டிருந்தன என்பதை குறித்து கூறினார். இந்த காலையில் உன்மேல் தரித்திருக்கிற வித்து. See, the Spirit speaking, watch how it did through these ministers and so forth this morning. So therefore, I'm taking this subject, the seed shall not be heir with the shuck. பாருங்கள், ஆவியானவர் பேசுகிறார். அது எப்படி இந்த ஊழியக்காரர்களுடாக இந்த காலையில் கூறப்பட்டது என்பதை கவனியுங்கள். ஆகையால் நான் இந்த பொருளை எடுத்துக் கொள்ளுகிறேன். வித்து பதருடன் சுதந்திரவாளியாயிருக்காது. That's a very strange text. But the seed shall not be heir with the shuck. And from drawing my conclusions of this, or my text rather, from Galatians 4:27-3. அது மிகவும் வினோதமான ஒரு பாடமாய் உள்ளது. ஆனால் வித்து பதருடன் சுதந்திரவாளியாய் இருக்காது. இதை குறித்து நான் எடுத்த முடிவுகளில் இருந்து இல்லை. என்னுடைய பாடப்பொருளில் சரியாக கூறினால் கலாத்தியர் 4:27-3. Paul here, of course, is speaking of the literal seed of Abraham's two sons. Now this, I want to use this so that you'll be sure not to miss it. And if I go over time, I'll pick it up tonight. பவுல் இங்கே உண்மையாகவே ஆபிரகாமின் 2 குமாரர்களின் சந்ததியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இதை நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாது என்பதற்காகவே நான் இதை உபயோகிக்க விரும்புகிறேன். எனக்கு நேரம் கடந்து விட்டால் இன்றிரவு நான் அதை எடுத்துக்கொள்வேன். And I want to teach this like a Sunday school lesson so that I believe we'll have a better understanding. ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்று நான் கற்பிக்க விரும்புகிறேன். அப்பொழுது நீங்கள் ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை உடையவர்களாய் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். And some of you men who are more capable of doing this than I am, I'm not a theologian by no means. And so if you disagree with me on this, மேலும் என்னை காட்டிலும் இதை திறமையாக பிரசங்கிக்கக்கூடிய வல்லமையுள்ள சில மனிதர்களே, ஏன் நான் எந்த வகையிலும் ஒரு வேத பண்டிதன் அல்ல. எனவே இதன் பேரில் நீங்கள் என்னுடன் உடன்படவில்லை என்றால், just be like I did last night when some dear sister here baked me a cherry pie sitting on in my hotel room this morning. I hit a seed, but I'm still eating pie. நேற்றிரவு இங்குள்ள ஒரு அருமையான சகோதரி எனக்கு ஒரு செர்ரிப்பை பழ பணியாரத்தை தயாரித்து தந்தபோது நான் அதை செய்தது போன்றே உணர்கிறேன். இன்று காலை என்னுடைய உணவக விடுதி அறையில் உட்கார்ந்து கொண்டு நான் ஒரு விதையை கடிக்க நேர்ந்தாலும் நான் இன்னமும்
பழ பணியாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். I just lay the seed out. You see. So that's what you don't believe about it. You just lay aside. See, just continue to eat what you think is right. நீங்கள் பாருங்கள், நான் விதையை வெளியே எடுத்து வைத்து விட்டேன். ஆகையால் அதை குறித்து நீங்கள் எதையாவது விசுவாசிக்கவில்லை என்றால் அப்படியே ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு பாருங்கள், நீங்கள் சரியென்று நினைப்பதை அப்படியே தொடர்ந்து புசியுங்கள். Now, Paul is speaking of Abraham's two sons, which one of them was by Sarah and the other was by Hagar. இப்பொழுது பவுல் ஆபிரகாமின் 2 குமாரர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அவர்களில் ஒருவன் சாராள் மூலமும் மற்றவன் ஆகார் மூலமும் பிறந்தவன். Now, we find out here and we understand that through the scriptures that God is represented never in twos. இப்பொழுது நாம் இங்கே கண்டறிகிறோம், தேவன் 2 என்ற எண்ணில் ஒருபோதும் சுட்டிக்காட்டப்படுகிறதில்லை என்பதை நாம் வேத வாக்கியங்களினூடாக புரிந்து கொள்கிறோம். It's in threes. Always in three. God is perfecting. அது 3இல் உள்ளது. எப்பொழுதுமே 3இல் தேவன் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார். The mathematics of the Bible runs perfect. God is perfected in threes, worshipped in sevens, and so forth. See, so we find that the mathematics of the Bible never fails. வேதாகமத்தின் கணிதம் பரிபூர்ணமாக இயங்குகிறது. தேவன் 3இல் பூரணப்பட்டு 7களில் பரிபூர்ணப்படுத்தப்படுகிறார். பாருங்கள், எனவே வேதாகமத்தின் கணிதம் ஒருபோதும் தவறிப்போவதில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். And we got here 2 sons of Abraham, and yet we can only be heirs as long as we are one of those sons or son of Abraham. நமக்கு இங்கே ஆபிரகாமின் 2 குமாரர் உள்ளனர். நாம் அந்த குமாரர்களில் ஒருவராக அல்லது ஆபிரகாமின் குமாரனாக இருக்கும் வரையில் மட்டுமே நாம் சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும். And for we being dead in Christ, then we become Abraham's seeds and are heirs with him according to the promise. Therefore, Abraham must have another son. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து அதன் பின்னர் ஆபிரகாமின் வித்துக்களாகி வாக்குதத்தின்படியே அவரோடு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆகையால் ஆபிரகாம் மற்றொரு குமாரனை பெற்றாக வேண்டும். Now we know that his first son was by Hagar, and we find out his second son was by Sarah, but he had a third son, which was Jesus. That may seem strange, but that's what we're going to try to break down. இப்பொழுது அவனுடைய முதல் குமாரன் ஆகாரின் மூலம் பிறந்தான் என்பதை நாம் அறிவோம். அவனுடைய 2வது குமாரன் சாராளின் மூலம் பிறந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு 3ஆம் குமாரன் இருந்தார். அது இயேசுவாக இருந்தது. இப்பொழுது அது விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் அதைத்தான் நாம் விளக்க முயற்சிக்கப் போகிறோம். As I said, God represents himself always in perfection in threes. And I've made myself clear before all now, and especially to our theologians. நான் கூறினது போல தேவன் தம்மை எப்பொழுதும் பூரணத்தில் 3இல் சுட்டிக்காட்டுகிறார். நான் இப்போது எல்லோருக்கும் முன்பாகவும் விசேஷமாக நம்முடைய இறையியலாளர்களுக்கும் என்னை தெளிவுபடுத்தியுள்ளேன். These things are just the way I see it, the way it comes to me. இந்த காரியங்கள் நான் அதை காணும் விதமாகவே உள்ளன என்றும் அது எனக்கு வரும் விதமாகவே உள்ளன என்றும் நான் நம்புகிறேன். Like in the beginning, God dwelt alone because he was the eternal one. See, wasn't even God. God's the object of worship. ஆதியில் தேவன் மாத்திரமே வாசம் பண்ணினார், ஏனெனில் அவர் நித்தியமானவராக இருந்தார். பாருங்கள், தேவனாய் கூட இருக்கவில்லை. தேவன் ஒரு ஆராதனைக்குரிய பொருளாய் இருக்கிறார். And the Logos, as we call it, the word that went out of God, that anyone knows that was the angel of the Lord, or the word of the Lord. லோகாஸ், நாம் அதை அழைக்கிறபடி தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அது கர்த்தருடைய தூதன் அல்லது கர்த்தருடைய வார்த்தை என்று எவருக்கும் தெரியும். That followed the Israelites through the wilderness, the angel of the covenant, the Logos that went out of God. And then that Logos was made flesh and dwelt among us. இஸ்ரவேலரை வனாந்தரத்தினூடாக பின்தொடர்ந்தவர், உடன்படிக்கையின் தூதன், தேவனிடத்திலிருந்து சென்ற லோகாஸ், அதன் பின்னர் அந்த லோகாஸ் மாம்சமாகி நமக்கு மத்தியில் வாசம் பண்ணினார். Now we're in St. John 1. In the beginning was the Word was with God, and the Word was God. And now, as He gave His life for us, then His Spirit comes back upon us. Jesus said it that day, you'll know it, I'm in the Father, Father in me, I in you, and you in me. இப்பொழுது நாம் பரிசுத்த யோவான் 1 இருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்பொழுது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக அளித்த போது
அப்பொழுது அவருடைய ஆவி நம்மேல் திரும்ப வருகிறது. இயேசு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். நான் உங்களுக்குள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் இருக்கிறீர்கள். See, it's God all along. God manifesting himself, working himself through different ages. So those three of Father, Son, and Holy Spirit, same God working in three attributes. பாருங்கள், அது தேவன். எல்லா நேரத்திலும் பல்வேறுபட்ட காலங்களினூடாக தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டு தம் மூலமே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த மூன்று, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான ஒரே தேவன் மூன்று தன்மைகளில் கிரியை செய்கிறார். And we today are one, the church itself, an attribute of God's thinking before the foundation of the world to have a church. நாம் இன்றைக்கு ஒன்றாய் இருக்கிறோம். சபைதாமே ஒரு சபையை உண்டாக்குவதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னர் தேவனுடைய சிந்தையின் ஒரு தன்மை. So those which are in Christ was in Christ at the beginning. That was his thoughts. And his thoughts is his attributes. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் ஆதியிலே கிறிஸ்துவுக்குள் இருந்தனர். அதுவே அவருடைய சிந்தைகளாய் இருந்தன. அவருடைய சிந்தனைகள் அவருடைய தன்மைகளாய் இருக்கின்றன.